வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கெடுக்கிறாங்க. மாவட்ட வாரியாக கூட்டுறவு ஆட்சேர்ப்பு பணியகங்கள் வாயிலாக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை நமக்கு வழங்கிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நேர்காணல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய லிஸ்ட் அவுட் சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடப்படலாம். அப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக உங்களுக்கு சான்றிதழ்கள் அனைத்துமே சரிபார்க்கப்படும். ஓராண்டிற்கு பிறகு தான் உங்களுக்கு பணி நியமனங்களும் மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 26,000 ரூபாய் சம்பளமாக கிடைக்கும். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரேஷன் கடை மக்கள்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி இவைகளே. ரேஷன் கடைகளில் பணி நியமனத்திற்கான ஆணைகளை தயார் நிலையில் தயார்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டுறவு துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ரேஷன் கடைகளில் பணி நியமனத்திற்கான ஆணைகளை தயார்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை நீங்கள் பெறுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாவட்ட கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாகவும் உங்களுக்கு ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பதிவிட செய்யப்படும். அதனால் நீங்கள் இந்த அப்டேட்டுக்காக தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார 100% விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அமைச்சர் பெரிய கருப்பனும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து மீண்டும் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காரு. சென்னையில் அறிவித்த பேட்டியின் அடிப்படையில் ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸை நாங்கள் விரைவில் செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு தெளிவாக நமக்கு கொள்கை முடிவாக கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதனுடைய அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிடப்படலாம். மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.